ஒரு பெரிய புயல் வீசும் பங்கு சந்தையில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பெருசாக வீசினது மாதிரி தெரியல. அதானி குழும பங்குகள் ஓரளவுக்கு தான் விழுந்திருக்கு. ஹிண்டன்பர்க் 1 அளவுக்கு இல்லை. ஆனால் ஆக்டிவ்லி ட்ரேடட் அதிகமாக கைமாறிய பங்குகள் அதிகம் விற்கப்பட்டு அதிகம் வாங்கப்பட்டு அந்த விலை இறக்கம் ஓரளவுக்கு ஒரு தடுக்கப்பட்டது, மட்டுப்படுத்தப்பட்டதுன்ற அளவில் இருக்குது. ஒன்று அது ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் காலத்தில் ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் ஹிண்டன்பர்க் முன்வைக்கலை? இப்போ வேண்டுமென்றே ஒரு ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்காக செய்கிறாங்க. இது காங்கிரஸ் துணை போகுதுன்னு பிஜேபி குற்றம் சாட்டுது. இந்த ரெண்டுக்கும் உங்கள் பதில்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்தியாவில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் மார்க்கெட் ஸ்கேண்டல் வந்ததுன்னா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நடத்துறதுங்கிறது ஒரு மரபு இருக்குது. ஹர்ஷத் மேத்தா டைம்லேயே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி தான் விசாரணை பண்ணி தொலைவி ரிசல்ட் வந்து மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவர் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். மன்மோகன் சிங் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னபோது அடல் பிஹாரி வாஜ்பாய் எதிர்க்கட்சி தலைவரே கூப்பிட்டு, உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை, ப்ளீஸ் நீங்கள் ரிசைன் பண்ணாதீங்க, இது மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், உங்கள் தொண்டு நாட்டுக்கு தேவைன்னு சொன்னது எல்லாருக்கும் வரலாறில் ரெக்கார்ட் ஆனது. அதனால் இது மாதிரி ஜேபிசி இருந்திருக்கு, கேத்தன் பரேக் போதும் இருந்திருக்கு. இப்போ நடந்த 2G ஸ்கேமுக்கும் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருந்தது. நார்மலாக இது மாதிரி ஒரு தேசத்தை புயல் மாதிரி அடிச்சதுன்னா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடுறதுங்கிறது மரபு. இது டெஃபினட் ரூல்ஸு. ஸோ ஜாயிண்ட் பார்லி கமிட்டி வந்து புதுசு கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி வந்து நடந்திருக்கு, ஒரு முறைகேடு நடந்திருக்கு, ஒரு இர்ரெகுலாரிட்டி நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆனா அல்லது கவர்மெண்ட் அட்மிட் பண்ணிக்கிட்டா ஒரு ஜேபிசி போடுவாங்க. கிடையாது. 2Gல ஒரு ஜேபிசி போட்டாங்க, ஹர்ஷத் மேத்தா ஜேபிசி போட்டாங்க. இதுல கவர்மெண்ட் அட்மிட் பண்ணிக்கவே தயாரா இல்ல. கேஸே முடியல. கவர்மெண்ட் வந்து இதற்கு மேல எந்த விளக்கத்தையும் சொல்ல தயாரா இல்லன்னு இதுவரை ஃபினான்ஸ் மினிஸ்டர் செபியோட சேர்மன் அப்பாயின்ட் பண்ற இடத்துல இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பதில் சொல்லல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கமெண்ட் பண்ணல, பிரைம் மினிஸ்டர் சொல்லல. அவங்க அட்மிட் பண்ணாத போது ஜேபிசி எப்படி சார் ஃபார்ம் பண்ணுவாங்க? ஹர்ஷத் மேத்தா சார், நரசிம்மராவும் அட்மிட் பண்ணலை, மன்மோகன் சிங்கும் அட்மிட் பண்ணல. இன்னும் ஹர்ஷத் மேத்தாவில் பல கேஸ் இன்னும் 30 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அவரோட அண்ணா வந்து அஸ்வின் மேத்தா இன்றைக்கும் கேஸ் ஆடிட்டு இருக்கார். அதனால் தப்பு உறுதியான அப்புறம் நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கிடையாது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி எப்படின்னா, புகை வந்தால் நெருப்பு இருக்குங்கிற இதில் ஆரம்பிப்பாங்க. அதில் தெளிவாக இப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ வந்து இவங்க சும்மா ஹிண்டன்பர்க் சொல்லலை, செபிக்குள்ளேயே இருக்கிற ஒரு விசில் ப்ளோவர். அதனால் ஹிண்டன்பர்க் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தான்னு சொல்லாதீங்க. செபிக்குள்ளேயே ஒரு விசில் ப்ளோவர் இருக்கார். விசில் ப்ளோவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் தான் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு விசில் ப்ளோவர் செபிலேருந்து டாக்குமெண்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்டு, இவங்க இமெயில் அமிச்சது, இவங்க பர்சனல் மெயிலேருந்து கொடுத்த டாக்குமெண்ட்டு எல்லாமே செபிலேருந்து உள்ள ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் அ விசில் ப்ளோவர். அப்படின்னா ஒரு இந்தியன் செபிக்குள்ளே இருக்கிறவரே இந்த விசில் ப்ளோவர் ரெடியாக இருக்கார் உண்மையை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு. நீங்கள் தப்பே நடக்கலைன்னு இனிமேல் சொல்ல முடியாது. ஒரு விசில் ப்ளோவர் இருக்கான்னு ஹிண்டன்பர்க் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி இருந்ததுன்னா விசில் ப்ளோவர் வெளில வந்து எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுப்பாங்க. அதனால் இது ஆதாரம் இல்லை வெளிநாட்டில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் செபியில் இருக்கிற ஒரு விசில் ப்ளோவர் தான் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அவங்க செபிக்குள்ளே இருக்கான்னு சொல்லலை, விசில் ப்ளோவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதாரம் இருக்குது, பல டாக்குமெண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சும்மா ஒரு ரேண்டம் அக்விசேஷன் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் கேட்டதில் இதுக்கு அப்படியே ஒன்றுமே தப்பு இல்லைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும். இப்போ அடுத்தது மேடம் கொடுத்த ரிபட்டல் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11-12 கண்டிஷனு, இந்த 2 அக்கௌண்ட்டும் என்னோடய 2 கம்பெனி அக்கௌண்ட்டும் டார்மெண்ட் ஆகிடுச்சு. நான் டார்மெண்ட்னா டிரான்சாக்ஷனே பண்ணாத அக்கௌண்ட்டு தான் டார்மெண்ட் அக்கௌண்ட்டுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில்
போன வருஷத்தில் 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்துட்டு போயிருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எம்சிஏ வெப்சைட் ரெக்கார்ட்ஸே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு அக்கௌண்ட்டில் 2.5 கோடி ரூபா உள்ளே போயிட்டு வந்தால் அது டார்மெண்ட் அக்கௌண்ட்டு கிடையாது. அந்த கம்பெனிக்கு இன்றைக்கும் அம்மையார் தான் 99% ஓனர். ஒரு கம்பெனி நீங்களே செபி சீஃபே ஒரு கம்பெனியை நடத்தி அதில் 2.5 கோடி ரூபா பணவர்த்தனை நடந்திருக்கு. அது ஏன் வந்தது, எந்த கன்சல்டிங் கம்பெனி கொடுத்தாங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு குடிமகனுக்கு உரிமை இருக்குது. யார் வேணால் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஃபிடிஷரி ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்ட்டில் இருக்கீங்க. அதனால் டார்மெண்ட் அக்கௌண்ட்டுனா அதில் பணமே வரக்கூடாது, பல வருஷத்துக்கு பணம் வந்துடக்கூடாது. இப்போ அதில் பணம் வந்திருக்குன்னு நீங்கள் தெளிவாக நீங்களே டார்மெண்ட்டுன்னு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறீங்க. அந்த அக்கௌண்ட்டில் 2.5 கோடி ரூபா $261,000 வந்திருக்குன்னு அவன் ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டான். இது எப்படின்னா அம்மையாரோட ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ண ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. மாதிரி பஞ்சு தான் அந்த கம்பெனியோட 99% ஓனர். யார் வேணால் கேட்பாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் கவர்னர் அக்கௌண்ட்டில் ஒரு கம்பெனி வச்சு அதில் 2.5 கோடி ரூபா போயிட்டு வந்தால் நான் ரிசர்வ் பேங்க் கவர்னரையும் கேள்வி கேட்பாங்க. இவ்வளோதான் கேட்குறாங்க. 2.5 கோடி ரூபா பணம் வந்துட்டு போச்சு, எங்கே போச்சுன்றது என்ன? அடுத்தது இப்போ சொல்ற குற்றச்சாட்டு ஒன்று கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அதை இன்ட்ரெஸ்ட், சொல்லிடுறேன். ரெண்டாவது காங்கிரஸோட சதின்னு சொல்றாங்க. இது இருங்க சார். ரெண்டாவது என்ன கேட்குறேன்னா, அவங்க ஹஸ்பண்டே பிளாக்ஸ்டோனுக்கு அட்வைசராக இருக்கார். ஹிண்டன்பர்க் என்ன பண்ணியிருக்கான்னா, பிளாக்ஸ்டோனோட ரெக்கார்ட்ஸ்லேன்னு எடுத்து இவர் ரியல் எஸ்டேட் அட்வைசர்னு அவன் கணக்கு காமிச்சிருக்கான் அமெரிக்காவில். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இவர் லாஜிஸ்டிக்ஸுக்கு அட்வைசராக இருந்தாருன்னு. நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு அட்வைசராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் செபி இவங்க சீஃபாக இருக்கும்போது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஏன் பண்ணாங்க? அடுத்தது பிளாக்ஸ்டோன் $500 மில்லியன் மேலே பணத்தை இந்தியாவில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்று பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு செபி ஒப்புதல் கொடுத்துருக்கு. அந்த ஒப்புதலுக்கு இந்த அம்மாவுக்கும் ஏதாவது இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன் கொடுத்தாங்கன்னு வெரிஃபை பண்ணணும், அதுக்கு டாக்குமெண்ட் கேட்கணும். அப்போது இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கிராமத்தில் திருட்டு நடந்துருச்சுன்னு வைங்க, இருக்கிறது ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்லேயும் அந்த கணக்குக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு செபிக்குள்ளேருந்தே டாக்குமெண்ட் வந்துருச்சு. அப்போ இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்ஸ்பெக்டரே பண்ணுவாங்களா? நீங்கள் வெளியில் நிற்கணும், இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும், அந்த இன்ஸ்பெக்ஷனில் உண்மையாக இல்லையான்னு சொல்லணும். பிளாக்ஸ்டோனில் நீங்கள் பிளாக்ஸ்டோனை கூப்பிடணும், என்கொயரி பண்ணணும், இவர் எந்தெல்லாம் கன்சல்டிங் பண்ணார்னு அம்மையார் சொல்லணும். பல கம்பெனி கன்சல்டிங் பண்ணார்னு சொன்னதுக்கு எந்த கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் கன்சல்டிங் பண்ணியிருக்காருன்னு எடுத்து கொடுக்கணும். அடுத்தது அருண் ஜேட்லி சொன்னதை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மகாவிஷ்ணு ஆஃப் மவுண்ட் ரோடுன்னு ஒரு பேப்பர் இருக்குது, ஹிந்துன்னு. அதில் சித்தார்த் வரதராஜன் ஒருத்தரை எடிட்டராக போட்டாங்க. வெளிநாட்டுக்காரரை எடிட்டராக போட்டுட்டீங்க அப்படின்னு மேலேயும் கீழையும் குதிச்சாங்க. இன்றைக்கி என்ன பேப்பரில் சொல்லியிருக்குன்னா, இந்த அம்மாவோட ஹஸ்பண்டு சிங்கப்பூர் சிட்டிசன்னு வெளில வந்திருக்கு. சட்டத்துலேயும் சரி பாலிட்டிக்ஸ்லேயும் சரி ஷேக்ஸ்பியரோட ஒரு கோட்டு ரொம்ப ஃபேமஸ். சீசர்ஸ் ஒய்ஃப் ஹேஸ் டு பி அபவ் சஸ்பீஷன். ஒரு அரசனின் பொண்டாட்டி பட்டத்தரசி சஸ்பீஷனுக்கு மேலே இருக்கணுங்கிறது இருக்குது. இந்த கேஸில் லேடி இது ரிவர்ஸ் ஆகுது. லேடி பட்டா எம்பரர் மாதிரி செபியில் உட்காந்து எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லும்போது ஹர் ஹஸ்பண்ட் ஹேஸ் டு பி அபவ் சஸ்பீஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன். அதை நீங்கள் காமிச்சிங்களா? அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் அந்த பேப்பர் போச்சா? ஹஸ்பண்ட் சிங்கப்பூர், செக்யூரிட்டி ரிஸ்கா இல்லையான்னு யார் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க? ஆஃப்ஷோர் இவங்கள்லாம் என்ன சொன்னாங்க? பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பேன் பண்ணணும்னு சொன்ன கட்சிக்கு பிஜேபி. எவ்வளவோ டிபேட்ஸை நீங்களும் பார்த்துருக்கீங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை பேன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆஃப்ஷோரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்க எப்படி செபிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு நாங்கள் கேட்போம். செபி சேர்மன்னு ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு அப்பாயின்மெண்ட் கமிட்டியை கேட்கணும். அன்றைக்கி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு ரெக்கார்டை பார்த்தா தான் தெரியும். ரெக்கார்டை பார்க்காமே நீங்கள் சொல்கிறத உண்மைன்னு ஒத்துக்க முடியாது. ஒன்றும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்க. செபியில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது இந்த அம்மையார் சொன்னாங்களா, நான் ரெஸ்கியூ பண்ணிட்டேன், இந்த டிசிஷனில் நான் வெளில வந்துட்டேன், என் ஹஸ்பண்ட் கன்சல்டண்ட்டாக இருந்தான்னு செபியில் ஏன் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணல? அதுக்கெல்லாம் இப்போ தப்பு ரைட்டுங்கிறது ஜட்ஜ்மெண்ட் லேட்டர்.
இதெல்லாம் என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணுறச்ச இந்த அம்மாவே உட்காந்து எப்படி என்கொயரி பண்ண முடியும்? இது மாதிரி இவங்க வந்த இடம் அப்படி ஐசிஐசியிலேருந்து வந்திருக்காங்க. ஐசிஐசியில் இன்னொரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது, சந்தா கோச்சர் கேஸ்னு. சந்தா கோச்சர் கேஸில் வேணுகோபால் தூத்தோட ஒரே மாதிரி ப்ராப்ளம் வந்தபோது முதல்ல இந்த அரசாங்கம் என்ன சொல்லிட்டு, தப்பே இதே மாதிரி ஒரு விசில் ப்ளோவர் இருந்தாங்க, தப்பே நடக்கலைன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபாரினர்ஸும் ஒரு 6 மாதம் கழிச்சு குயோ முயோன்னு கத்தினப்புறம் ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா வச்சு என்கொயரி பண்ணாங்க. ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா சொல்லிட்டாரு வேணுகோபால் தூத்துக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க வெளில அமிச்சு அவங்க மேலே கேஸ் போட்டாங்க 1 வருஷம் கழிச்சு. அந்த அம்மா 1 வருஷம் ஜெயிலில் இருந்து இப்போ தான் வெளில வந்திருக்காங்க, பெயிலில் வெளில வந்திருக்காங்க. அந்த கேஸில் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் நேற்று வெளில எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டது டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுகோபால் தூத் சொல்லியிருக்கிறாரு. நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த அம்மா ஜெயிலுக்கு போவாங்கன்னு. இதெல்லாம் எப்படி வந்தது? என்கொயரி பண்ணதுனால இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிது. அப்போ என்கொயரி நடக்கணும் தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்? இந்த அம்மா தப்பு, இந்த அம்மாவை கலாட்டா இந்த அம்மாவை ஜெயிலில் வீணா சொல்கிறோம், நீ கொஞ்சம் நகருமா, என்கொயரி பண்ணலான்ங்கிறோம். என்கொயரிக்கே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தனியார் கம்பெனியை மட்டும் நீங்கள் நாங்கள் தப்புன்னு சொன்னால் மொத்த இந்தியா பொருளாதாரமே தப்பா? குஜராத்தில் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் மேலே ப்ரூஃபோடு பிடிச்சிட்டாங்கங்கிற கவலையில் நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே என்ன டாட்டா கம்பெனியை பற்றியா பேசுகிறோம்? இல்லை காட்ரேஜ் கம்பெனியை பேசினோமா? இல்லை டிவிஎஸ் கம்பெனியை பற்றி பேசினோமா? எதை பற்றி பேசணும்? இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப ஏற்பட்ட கம்பெனி. இவங்க இன்ஃபோசிஸை பற்றி பேசினோமா? இல்லை ஹெச்சிஎல் பற்றி சிவநாடாரோட கம்பெனியை பற்றி பேசினோமா? இல்லை டாக்டர் ரெட்டி பற்றி பேசினோமா? உங்களுக்கு நீங்கள் எல்லா ஏர்போர்ட்டு எல்லா போர்ட்டையும் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, எல்லா பிஸ்னஸும் அவருக்கே போகுது. அவர் மேலே ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம், இந்த அம்மா அந்த இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அஹூஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட அவர் எங்கள் அப்பா என்னோட ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவர் சொல்லி தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோங்கிறாரு. அந்த அஹூஜா எல்லா அதானி கம்பெனிலையும் டைரக்டராக இருக்கார். அஹூஜாங்கிறவர் 4 வருஷத்துக்கு எல்லா அதானி கம்பெனிலையும் டைரக்டராக உட்காந்துட்ருக்காரு. இதுக்கு மேலே என்ன சந்தேகம் வேணும்? எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண சொல்கிறோம். நாங்கள் இங்கே யாரும் கில்ட்டி அப்படிலாம் சொல்ல. இது மாதிரி திருட்டுன்னு ஒன்று வந்திருக்கு, எவிடன்ஸ் இருக்குது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, விசாரிங்க. நான் விசாரிக்கவே மாட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க? சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.